பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஆதன் போன்ற யூடியூப் சேனலுக்கு மட்டும் பணம் கொடுக்கறது கரெக்டா கட்டுவிட்டா. ஆதன் போன்ற எல்லாருக்குமே நாங்க என்ன பண்ணுவோம், அந்த தேர்தல் நேரத்துல வந்து அச்சு ஊடகம் எல்லாத்துக்குமே விளம்பரம் செய்யறோம்ல. ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. நாங்க நியூஸ் 7 தமிழ்ல எல்லாம் வந்து நாங்க காசு கட்டி என்னுடைய பேச்ச நேரலையில போட வச்சோம். முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. பல இதுகர் வந்து 18 லட்சம் 20 லட்சம் கேட்டது எங்களுக்கு முடியல. அவங்க குறைவான கட்டணத்துக்கு போட்டாங்க, அதனால பண்ணோம். அதுல எங்களுடைய பிள்ளைங்க போய் அணுகிருக்கலாம், நீங்க வலைவெளியில எங்க பேச்சை போடுங்க, எங்க அண்ணன் பேச்சு. அவ்வளவுதான் வழி. அவ்வளவுலாம் அவர் கேட்கிற காசு எல்லாம் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட காசும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல. யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அதெல்லாம் இந்த பைத்தியக்காரனா சொல்லியிருப்பான். நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, அப்படிப்பட்ட அவசியமே எனக்கு கிடையாது. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? கருத்து கணிப்பு எனக்கு கூட்டி வர யார் சொன்னது? அது அவரை வர சொல்லுங்க, நேர வர சொல்லுங்க, நேர வர சொல்லுங்க. சொல்றா, அட என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊர்க்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால் சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால? அது இது ஒரு பைத்தியக்கார தம்பி. இதெல்லாம் வந்து தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. நேர்ல நின்று யாராவது பேச முடியுமா? சீமான் நீ இதை சொன்ன, நீ இதை பேசுன, பேசுவாரா? நீ பெரிய பைரா. சம்டைம்ஸ் போட்டுட்டு டே நீ பெருசா பிரச்சாரம்லாம் பண்ணாத, ஒரு சும்மா ஒரு டெய்லி ஒரு 10 தெருவு சுற்றி வந்துட்டு வீட்டுல போயிரு, they will take care of it. டெய்லி we can pitch the candidate, and through அண்ணா மூலமாவே அண்ணனே கூப்பிட்டு சொல்லுவாரு, பேருக்கு தாண்டா அவனை போடுறீங்க, 4 தெருவு சுற்றி வீட்டுல போய் உட்காந்துக்கணும். That we can get it. So you are still good rapport with all those things? Not strictly to அண்ணா, அண்ணாவுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேர். ஏன்னா I am the channel for last time for pulling in some election funds, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தான். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நேர்ல நின்று யாராவது பேச முடியுமா? சீமான் நீ இதை சொன்ன, நீ இதை பேசுன, பேசுவாரா? இப்ப நான் உதவி செஞ்சா என் கால கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தம்பி, அதிமுக எனக்கு எது காசு கொடுக்கணும்? எனக்கு எது காசு கொடுக்கணும்? ஏன் கைப்பில்ல குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. ஒரு கருத்தை அவங்க ஒரு பதிவு பண்ணிட்டு போவாங்க, அதெல்லாம் ஒரு துளி உண்மை கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நான் ஓட்ட பிரிக்க வந்த ஆளு கிடையாது, நாட்டை பிடிக்க வந்த ஆளு. உருட்டு உருட்டு, நீ உருட்டு உருட்டு உருட்டு. உங்களுக்கு வந்து அதிமுக வந்து இந்த திமுக ஓட்ட நான் பிரிச்சிருவேன் அப்படின்னா திமுக பலகீனமா இருக்குன்னு ஒத்துக்கிறாங்கல்ல. சீமான பலகீனப்படுத்த நீங்க பி டீம்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அதை என்ன பண்றது? அதை எந்த மாதிரி எடுத்துக்கீங்க? அதை எந்த மாதிரி எடுத்து? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இல்ல, சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துருங்க, சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துருங்க. சாரி, நான் என்ன சொல்றேங்கிறத என்னுடைய கருத்து, என் கட்சியின் கொள்கை முடிவு இதுதான் கருத்து, புரியுதா? நான் வந்து மெயின் டீமே நான் தான், நான் தனிச்சு நின்று சண்டை செய்யறேன். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. அதிமுக இவர்களுடைய பி டீம், அவருடைய பி டீம், அப்படி பார்த்தா நான் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கேன், ஸ்டாலின் முதல்வராகவே ஆயிருக்க முடியாது. குமார், அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. 20,000 18,000 50 20,000 வாக்கு வச்சிருக்கேன். அப்படி பார்த்தா நான் என்னாலதான் திமுகவே வந்திருக்கு. அப்ப திமுக பி டீமா? நான் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறது காரணமே நான் தான். பெரிய மனுஷன் சொல்றேன், விடிய கற்கெல்லாம் வெள்ளங்கட்ட விலைக்கு வாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறது காரணமே நான் தான். என்ன சர்வே எடுத்து பாத்துக்கோங்க. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறது, அவர் பி டீம் ஏ டீம், நான் மெயின் டீம். இந்த அரசியல்ல நாங்க தான் கிங்கு, நாங்க தான் நம்பர் 1. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் காலம் வராதப்பா. சரி சரி இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் அது வந்து அது அவன் ஒரு இதுல பேசுறதானே தம்பி. நேர்ல வந்து தம்பி ராஜவன் நாகராஜனோ அல்லது தம்பி மாதேஷோ என்கிட்ட
கூட்டிட்டு வாங்க, 2 பேரையுமே உட்காரவங்க, நான் இருக்கேன், என்ன பேச சொல்லிருங்க, இதை நீங்க அவருக்கு தான் கேட்கணும் தம்பி. என்ன செய்யலாம், லேசுவாட்டா கேளுங்க, சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். தம்பி நாங்க எப்படின்னா ஒரு காட்டாற்று வெள்ளம் போல குருட்டாம்போக்கலும் சொல்லும்ல, அப்படித்தான் வேலை செய்வோம் நாங்க. காட்டு வெள்ளாண்மை மாதிரி தான். அதுல போய் நாங்க திட்டம் போட்டுட்டு அந்த ஊடகத்தை கைப்பற்றி அவருக்கு பேசி இப்படின்னா ஒரு தடவை எனக்கு ஆதரவா பேசுவாங்க, ஒரு தடவை எதிர்த்து பேசுவாங்க, திருப்பி ஆதரவா பேசுவாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பேட்டி யாரு கூட துக்களுக்கு தம்பி அது ஒரு இது. இன்னைக்கு மாதேஷ் பேசுவானா? இன்னைக்கு வணக்கமே என்னை மாதிரி கை வச்சிட்டு இருப்பா. ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர நிலைப்பாடு கிடையாது. இப்போ பாலிமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நாள். இப்போ என்னுடைய பேச்சுகளை இப்போ போடுறாங்க, என்னுடைய நேர்காணலை போடுறாங்க. அது போட்டு இது பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒரு நிரந்தரமான நிலைப்பாடு ஊடகவியலாளருக்கோ ஒரு ஊடகத்துக்கோ இருக்காது. ஒரு நாள் சரின்னு படும், ஒரு நாள் தவறுன்னு படும், ஒரு நாள் சரின்னு படும். அதனால அதை போய் சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.